ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம இலை வடாம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு புழுங்கரிசி இருக்கு இல்லையா, வெறும் புழுங்கரிசியை நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். உப்பு போட்டு அரைச்சி வச்சிடணும். இட்லி மாவு அரைக்கும் போது தனியாக இதை ஊற வச்சு இதே மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிடணும். அதில் அப்புறம் செய்யும் போது என்ன பண்ணணும்னா, ஓமம், பெருங்காயம், இன்னும் கொஞ்சம் உப்பு, மோர் எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கணும். இது மாதிரி இலையை நல்லா ஆயிலில் கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட்லி வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த வேட்டில் வச்சு அதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான இலைவடா தயாராகிடும். இது ஆவியில் வேகிறதுனால வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். தோசையெல்லாம் விட ரொம்ப ஹெல்தி இது. ஓமம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஓமத்தோட குட்னஸும் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால ஒரு 7 கூட ஒருத்தரும் சாப்பிடுவாங்க. அதனால அது உங்களுக்கு டைம் ரொம்ப கொஞ்சம் ஆகும். ஒரு ஃப்ளாட்டாக இந்த ஓட்டையாக இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, வடிகட்டி, அதை ஃப்ளாட்டாக இருக்கிறத திருப்பி போட்டுட்டு கீழே தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது மேலே இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட் அவ்வளோதான். அது மாதிரி எடுத்தாலே போகிறோம். நல்லா வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு தட்டில் போட்டு மெதுவாக அந்த தட்டை எடுத்தோம், அந்த இலையை அப்படியே எடுத்தோம்னா அழகாக வடை வந்துடும். இதை ஏதாவது சட்னி, இட்லி, சாம்பார்லேயும் தொட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா ஒரு இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கும் கூட இது ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ். அது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள். முதல்ல 1-2 தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. அதனால் எல்லாரும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இது பாருங்க, இந்த இலையெல்லாம் எடுத்து போடும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த சூடெல்லாம் கையில் அடிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப ஒன்றும் இது இருக்காது. ஏன்னா அந்த வரம்பு நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அதோடு அப்படியே எடுத்தோன்னா டக்குன்னு இது மாதிரி எடுத்து ஒரு தட்டில் பிளேஸ் பண்ணிடலாம். அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 7 அப்படியே ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.